வந்துட்டாரு? ஏசப்பா எங்க வந்துட்டாரு? கல்லறை. அங்கேயும் வந்து பேசுறார் மார்த்தாட்ட, மார்த்தா உன்னுடைய சகோதரர் உயிரோடு இருப்பா. இல்ல எங்க இருக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க. போன வாரம் கேட்ட நீங்க மோசேவா இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை நோக்கி முறுமுறுத்தார்கள். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட பொழுது கர்த்தர் மரத்தை காண்பித்தார். இந்த இடத்துல நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், நீங்க மார்த்தாளா இருக்கிறீங்களா மரியாளா இருக்கிறீங்களா? என்ன சொன்னாலும் கீழ்ப்படிய மாட்டோம். மார்த்தாள் என்ன சொல்லி கர்த்தர் அப்படி உழுந்து சொல்ல, இல்ல மார்த்தா உன்னுடைய சகோதரர் உயிரோடு இருப்பாரு இல்லன்றது அது நடக்கு. கடைசி நாள் நடக்குன்னு எனக்கே தெரியாண்டவரே, கடைசி நாள் நடக்கு. இல்ல மார்த்தால இப்ப நடக்க தெரியாண்டவரே. சரின்னு கல்லறைக்கு வந்துட்டாங்க. ஏசப்பா சொல்றாரு, யார் கல்லறை கூட்டிட்டு வந்தது? யாரு? மரியாள் கூட்டிட்டு வந்துட்டு, சரி மார்த்தாலே இந்த கல்லை எடுத்து போடு. அங்கேயும் என்னதான் சொல்றா? நாருமே ஆண்டவரே. இல்லைங்க, நான் என்னையும் சொல்றேன், எவ்வளவு வீக்னஸா இருக்கும் பாருங்க. நாருமே ஆண்டவரே. இப்பவும் அவளுக்கு அற்புதம் நடக்கும் என்கிற விசுவாசம் இன்னும் அல்ல. ஒரு இடத்துல இருக்கும், இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் நடத்தி கொண்டு போகிறாரு. விசுவாசியாதவர்கள் சாகும் மட்டும். ஒரு வசனம் இருக்கு தெரியுமா? விசுவாசியாதவர்கள் சாகும் மட்டும் தேவன் மீண்டும் அந்த பெரிய வனாந்தரத்தில் நடக்க பண்ணினார். இப்ப தெரியுதாமா? ஏன் இன்னும் நம்ம சுத்தின வனாந்தரத்திலே? அப்ப தேவன் எதிர்பார்க்கிற விசுவாசம் நமக்குள்ள என்னையாமா இல்ல. இன்னொரு வசனத்தை வாசிங்க.